இந்த அழகே அழகு சீரியல்ல தங்கராஜ் நல்லவனா கெட்டவனான்றதே தெரியல. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்யராஜும் மலரும் வந்து ரேவதி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே உள்ள வந்துட்டு சுரேஷ் ஷாக்கா பாக்குறாரு. என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அதை விட உனக்கு அடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேக்குறாரு. உடனே அண்ணா திரும்ப இதை பத்தி கேட்காதனா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றான். அதுக்கப்புறம் இரு நான் போய் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போறாங்க. உடனே மலர் சொல்றாங்க வேணா ரேவதி அப்படின்னா பாக்யராஜ் ஏன் நாங்க வந்தாலும் நீ காஃபி போட்டு கொடுக்குறேன் நீ உட்காருனாங்கன்னா வெளியால அப்படின்னா பாரு தங்கச்சி காஃபி போறேன்னு சொன்னோன்னா அப்படியே அண்ணனுக்கு துடிக்குது. இது பொண்டாட்டி மட்டும் ஒரு நாளைக்கு 50 காஃபி போடணும் அப்படின்னு. சரி விடுங்க வந்த விஷயத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுரேஷும் மலரையும் மதியம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு சுரேஷ் சொல்ற நான் மட்டும் வர மதி வரணும் அப்படின்னு. அது எப்படா நீங்க 2 பேரும் தானே வரணும் வந்தா தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அதோட அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதியோட காலேஜ் கட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க. உங்க அம்மாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒழுங்கா இருக்கே மதி நீ கரெக்டா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே என்னால சமாளிக்க முடிய பிரச்சனை உங்ககிட்ட தான் என்ன நினைச்சு நீங்களும் உங்க அப்பாவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சமாதானப்படுத்தி அவங்க அம்மா அனுப்பிடுறாங்க. அதோட மலர் வந்து அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருக்காங்க. உங்க தம்பி கல்யாணத்தை பத்தி சிஸ்டர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க மாமியார் தான் பொறுக்காது உள்ள போயிட்டு எட்டி பார்த்துட்டு ஒரு வேலையும் நடக்கலாங்க போன் பேசிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட அப்படின்னு. அவங்க மாமனாரும் பாக்குறாரு. உடனே இல்ல மலரே கொஞ்சம் தண்ணி தரணும் அப்படின்னு அவங்க தான் மாமியார் கூப்பிட்டு அப்படி பதறச்சு ஓடுவாங்க. உடனே போனை கட் பண்ணிட்டு தண்ணி எடுத்து போய் கொடுக்குறாங்க. என்ன உங்க அம்மா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல என் தம்பிக்கு வந்து பொண்ணு பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பொண்ணு பாத்துருக்காங்க நம்மள மாதிரி இன்னும் வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அவன் ஒண்ணு இல்லாத பையன் நல்ல வேலை நம்ம ஸ்ருதியை கேட்டுருவாங்களோ அப்படின்னு நான் நினைச்சு பயந்துட்டு இருந்த மலர் உங்க அம்மா வந்து கேட்டு போறாங்கன்ட்டு நல்ல வேலை அந்த ஐடியா எல்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் தம்பிக்கு கல்யாணம் வருது எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி கட்டி பேசுறாங்களாமா. அந்த மாதிரி மலரை குத்தி கட்டி பேசணும். மலருக்கு ஒரு மாதிரி எடுத்து அதோட உள்ள போயிடுறாங்க. அதோட மதிக்கு ப்ரொமோஷன் விஷயம் பெர்மனன்ட் விஷயத்தை பத்தி பேசுறாங்க. காலேஜ்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது மதி சொல்றாங்க எனக்கும் விஷயம் வந்தது நான் பெர்மனன்ட் ஆயிடும் தான் நினைக்கிறேன். அப்படி ஆயிட்டு நல்ல விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட தங்கராஜ் இருக்காரு. தங்கராஜ்ல வில்லங்கராஜ் இருக்காரு. அவர் வந்துட்டு அவங்க ப்ரொஃபசர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க மதிய வந்து பெர்மனன்ட் ஆகக்கூடாது என் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு. உடனே அவர்ல இது நீங்க மதிக்கிட்டே பேசலாமே அப்படின்னு அவங்க சொன்னா அவர் கேட்க மாட்டேன் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெர்மனன்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெர்மனன்ட் ஆகுவாங்களா இல்லையா மதிக்கு வந்து தங்கராஜ் தான் இப்படி சொல்லி இப்படி ஆச்சு அப்படின்றது வந்து தெரியுமா இல்லையான்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.